ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ரமலான் சம்பந்தமான சில விடயங்களை தொடராக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே ரமலானிலே நோன்பு நோட்பதற்கு நோன்பு நோட்காமல் விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் யார், அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த குறுகிய நேரத்திலே சுருக்கமாக உங்களுக்கு எடுத்து கூற நான் முயற்சிக்கின்றேன். நோன்பு விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் முதலாவது வகுப்பினர் நோயாளிகள், அதே போன்று வயது முதிர்ந்தவர்கள். இந்த இருவருக்கும் நோன்பு விடுவது அனுமதிக்கப்பட்டது. நோயாளியை பொறுத்தவரையிலே அவர் நோய் முடிந்து சுகமாகியவுடன் அவர் நோன்பை நோக்க வேண்டும். வயோதிபத்தின் காரணமாக அவர் நோன்பு நோக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்தால் அவர் ஒரு நாளைக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அது சுமார் 1 கிலோவும் 125 கிராம் உணவு வகை ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். நோயாளியை பொறுத்தவரையிலே அவர் தீராத நோயாக இருக்கும் என்றால், அதாவது நிரந்தர நோயாளி என்ற ஒரு நிலை வைத்தியர்கள் ஊடாக அறிவிக்கப்பட்டால் அவரும் அந்த நோன்பை விடலாம். அவருக்கு நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. இரண்டாவது நிலைதான் பிரயாணி அவர் நோன்பை விடலாம். பிரயாணம் முடிந்ததற்கு பின்னால் அந்த நோன்பை அவர் நோக்க வேண்டும். அந்த பிரயாணத்தை பொறுத்தவரையிலே ஆகுமான பிரயாணமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, பெண்களை பொறுத்தவரையிலே மாதவிடாய், அதே போன்று குழந்தை பேற்றினை அடைந்த பெண்கள், அவர்கள் நோன்பை கட்டாயமாக விட வேண்டும். அதற்கு பின்னால் நோன்பை அவர்கள் கலா செய்ய வேண்டும். அடுத்ததாக கர்ப்பிணி பெண்களும் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களும், அவர்கள் அவ்விருவருக்குமாக பயந்து நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அவர்கள் அதற்கு பின்னால் அந்த நோன்புகளை கலா செய்ய வேண்டும். அதே நேரத்தில் குழந்தைக்காக பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய் குழந்தைக்காக, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய் சுமக்கக்கூடிய அந்த குழந்தைக்காக பயப்படுவார்கள் என்றால் அவர்கள் நோன்பை கலா செய்வதோடு அந்த ஒவ்வொரு நோன்புக்கும் ஃபிதியா கொடுக்க வேண்டும், ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹதீஸை மேற்கோள் காட்டி இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. எனவே அவர்கள் ஒரு நோன்புக்கு பதிலாக கலா செய்வதோடு குழந்தைக்காக பயந்தால் ஒரு ஏழைக்கு உணவளிக்கவும் வேண்டும். எனவே பிரயாணி, அதே போன்று நோயாளி, மாதவிடாய் பெண், குழந்தை பெற்றை அடைந்த பெண், அடுத்ததாக நான் அழிந்து விடுவேனோ என்று ஒரு பயம் இருந்தால் அவர்களும் நோன்பை விடலாம். இது சுருக்கமாக இந்த 4 வகுப்பினர்களுக்கும் நோன்பை விடுவது அனுமதிக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்கள், இதுதான் முக்கியமான விடயம். நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்கள், முதலாவது வேண்டுமென்றே உண்பது, வேண்டுமென்றே குடிப்பது. நாம் நோன்பு நோற்ற வேளையிலே நாம் அந்த ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து மக்ரிபாகம் வரும் வரை உண்ணாமல் பருகாமல் நமது நோன்பை பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு மறந்த நிலையிலே யாராவது உண்டால் குடித்தால் அவர்கள் நினைவு வந்தவுடன் அதனை நிறுத்திவிட்டு அந்த நோன்பை தொடர வேண்டும். அந்த நோன்பு இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்திலே நோன்பாளியாக இருக்கின்ற வேளையிலே நமது வாயினூடாக அல்லாமல் உணவுக்கு பகரமாக நமது நாசு மூக்கின் மூலமாக ஏதாவது உணவு வகையில் திணிக்கப்படும் என்றால் அதனூடாகவும் நோன்பு முறிந்துவிடும். இரண்டாவது, உடலுறவின் மூலமாக நோன்பு முறியும். ரமலானுடைய பகல் காலங்களிலே ஒருவர் உடலுறவின் மூலமாக நோன்பை முறித்துக் கொள்வது என்பது மிகவும் பாரதூரமான விடயமாகும். அவ்வாறு நடந்து கொண்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். இரண்டாவது, அவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அந்த நோன்பை வேறொரு தினத்திலே கலா செய்ய வேண்டும். நான்காவது, அதற்கு ஒரு மிக பெரிய குற்ற பரிகாரம் நிறைவேற்ற வேண்டும். அந்த குற்ற பரிகாரம், ஒன்று, ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். அதற்கு சக்தி இல்லை என்றால் தொடராக 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதற்கும் சக்தி இல்லை என்றால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இந்த உணவளிப்பது சம்பந்தமாக ஒரு ஹதீஸிலே வரக்கூடிய சம்பவம், ஒரு சஹாபி நபி அவர்களிடத்திலே வந்து நான் நோன்பிலே நான் ஹலாக்காகிவிட்டேன், நாசமாகிவிட்டேன் என்று கூறிய போது நபி அவர்களுக்கு கூறிய பிரதி உபகாரமாக கஃபாரா தான் அடிமையை உரிமையிட வேண்டும், அல்லது வசதி இல்லை என்றால் தொடராக 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதற்கும் வசதி இல்லை என்றால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற சட்டம். அந்த உடலுறவுடன் சம்பந்தப்பட்ட ஒன்றுதான். நமது இந்திரியத்தை நாம வெளியேற்றுவது நோன்பை முறிக்கும். ஆனால் அந்த நோன்பை கலா செய்து கொண்டால் போதும்,
அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்பார் செய்து கொள்ள வேண்டும். அதுவல்லாமல் தூக்கத்தில் அவ்வாறு ஏற்பட்டால் நோன்புக்கு எந்த பாதகமும் இல்லை. மூன்றாவதாக நாம் வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது, வேண்டுமென்றே நமது உடலில் உள்ள உணவு வகைகளை வெளியே எடுப்பது, இதனூடாக நோன்பு முறிந்துவிடும். அதே போன்றுதான் ஹிஜாமா, ரத்தம் குத்தி எடுப்பதும் நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று ரத்தம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இரத்த தானம் செய்வதனூடாகவும் அந்த நோன்பு முறிந்துவிடும். ஆனால் ஒரு சிறிய காயத்தினூடாக அல்லது பல்கள் விழுவதனூடாக அல்லது மூக்கிலிருந்து வரக்கூடிய அந்த சிறிய இரத்தங்களூடாக நோன்பு முறிய மாட்டாது. ஐந்தாவதாக பெண்களை பொறுத்தவரையிலே மாதவிடாய், அதே போன்று குழந்தை பேற்றை அடைந்த பெண்கள், அந்த இரத்தம் வரும் காலம் எல்லாம் நோன்பு முறிந்துவிடும். அது அந்த நிலையிலிருந்து சுத்தமாக